என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். கண் காணும் செல்வங்கள் கரைந்தோடி போனாலும் கரையாத அவர் அன்பு குறையாது. கண்ணாக என்னாலும் காத்திடுவார், கண்ணாக என்னாலும் காத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே, காலமெல்லாம் காக்கும் தேவன் உன்னோடுதான் உன்னோடுதான். துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் சூழ்ந்தாலும் துணையாளன் இருக்கின்றார், திகையாதே. தோள் மீது உன்னை தாங்கி நடத்திடுவார், தோள் மீது உன்னை தாங்கி நடத்திடுவார். என்னுயிரே என்னுயிரே கலக்கம் கொள்ளாதே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? அப்போது இன்றைக்கி எதுக்கு ஏசப்பா உங்களை பார்த்து என்னை பார்த்து எதுக்கு இந்த பாடல் வழியாக நம்மகிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க? நம்ம எல்லாரும் வெளியில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம், எல்லாரும் முன்னாடி நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நம்மளை காட்டிக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே நம்முடைய இருதயத்தில் சந்தோஷம் இருக்குதா அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய தனிப்பட்ட விதத்தில் நமக்கு தெரியும். அப்படி தானே குட்டீஸ்? அப்போ நம்மளுடைய இருதயத்தை அறிஞ்சிருக்கிற ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ சோர்ந்து போகாத, நான் உன் கூட இருக்கேன், நான் உனக்கு வழிகாட்டியாக முன்னாடி போகலை, உனக்கு பாதுகாப்பாக நான் உனக்கு பின்னாடிலாம் வரலை, நான் உன் காலை தரையிலே பட விடாதபடிக்கு நான் உன்னை என் தோள் மேலே தூக்கி வச்சு கூட்டு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு நம்மளை பார்த்து இன்னைக்கு சொல்கிறாங்க குட்டீஸ். அப்படி இருக்கிற ஏசப்பா நம்மளை ஏதாவது சோர்வில் அப்படியே விட்டு வச்சுருவாங்களா? ஏதாவது ஒரு குழப்பத்தில் அப்படியே என் பிள்ளை கிடக்கட்டும்னு விட்டுருவாங்களா? கண்டிப்பாக அப்படி இருக்கவே மாட்டாங்கங்கிறது உங்களுக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும். அப்போ எதுக்கு குட்டீஸ் இப்போ நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கணும்? எதுக்கு நம்ம சோர்ந்து போகணும்? அவர் நம்மளை பாதுகாக்கிறதுக்கும் நமக்கு முன்னையும் பின்னையுமா இருந்து எந்த ஒரு தீங்கும் நமக்கு நேராமல் இருக்கிறதுக்கும் நம்மளை அவரே தன்னுடைய தோள்கள் மேலே தூக்கி வச்சு நடந்து போயிட்டு இருக்கும்போது நமக்கு ஏதாவது தீங்கு நேருமா? அது வர்ற தீங்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்குவார்? அவர் எடுத்துக்குவார். அப்படி தானே குட்டீஸ்? உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா பார்த்துக்கோங்களேன். நீங்களும் உங்கள் டேடி அல்லது உங்கள் மம்மி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெளியில் ஏதோ நீங்கள் ஷாப்பிங் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் ஷாப்பிங் போகும்போது ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை அங்கே ஏதோ முள் இருக்குன்னு பயப்படலாம், இல்லை அங்கே ஏதோ கண்ணாடியாக இருக்குன்னு பயப்படலாம், இல்லை அந்த இடத்துல உங்களுக்கு நடக்க தோணலை. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன சொல்லுவாங்க? நீங்கள் என்ன சொல்வீங்க? என்னால் நடக்க முடியல, நான் வரமாட்டேன், எனக்கு இந்த வழியாக வர பயமாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் அப்பாவோ என்ன பண்ணுவாங்க? நீ பயப்படாத, நான் உன்னை தூக்கிக்கிறேன்னு உங்களை தூக்கிக்கிட்டு தானே உங்களை அந்த இடத்த க்ராஸ் பண்ணி அடுத்த இடத்துக்கு கொண்டுட்டு போவாங்க. நீங்கள் பயந்த இடத்துல உங்களை அப்படியே நிப்பாட்டியும் வைக்கல. சரி இந்த வழி வேணாம், வா நம்ம வேற வழி போகணுன்னு உங்களை கூட்டுட்டு வரல. நீ எதுக்கு பயப்பட்டு இருக்கிற? நான் உன் கூட இருக்கிறேன்ல, நீ நடக்க முடியலன்னா என்ன, நான் உன்னை தூக்கிக்கிறேன், நான் உன்னை அந்த வழியை கடந்து கூட்டுட்டு போறேன்னு நமக்கு தைரியத்தை கற்றுக் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் நம்மளுடைய கால் அந்த இடத்துல படாதபடிக்கு நம்மளை பாதுகாப்பாக சுமந்து போவாங்க. அப்படி தானே குட்டீஸ்? அப்போது நம்ம கூட இருக்கிற நம்ம அம்மா அப்பா நமக்கு தீங்கு நடக்கக்கூடாதுன்னு நம்மளை எவ்வளோ பாதுகாக்கும் போது நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்பின நம்ம ஏசப்பா நம்மளை தீங்களை விடுவாங்களா? நம்ம சோர்வில் இருக்கும்போது நம்ம அப்படியே இருக்கட்டும்னு விடுவாங்களா? அதில் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வரணுங்கிறத அதே வழியிலேயே நம்ம கூடவே வந்து நம்மளை தூக்கி அவர் தோள் மேலே வச்சுக்கிட்டு அதே சூழ்நிலையை கடந்து வர வச்சு நம்மளை ரொம்ப தைரியப்படுத்துவாங்க குட்டீஸ்.
நம்ம நிறைய நேரங்களில் எனக்கு எதுக்கு இதை அனுமதிச்சிங்கன்னு நம்ம அவர்கிட்ட சண்டை போடுறது உண்டு. ஆனால் அவரை அனுமதிச்சத நோக்கம் இதுவாக தான் இருக்கும். நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் இந்த பிரச்சனையை குறித்து கவலைப்படுற, நான் தான் உன் கூட இருக்கிறேன்ல, உன்னை என் தோள் மேலே தூக்கி வச்சுட்டு அந்த பிரச்சனை உனக்குரியது கிடையாது எனக்குரியதுன்னு நான் எடுத்து நடந்து போயிட்டுருக்கேன்ல, நீ அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியே ஆகணும். அதுலேருந்து நீ ரொம்ப தைரியம் அடையணும். அதுலேருந்து கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நீ நிறைவாக பெற்றே ஆகணும். அப்படி இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்படாத, நீ என்னுடைய தோள் மேலே உட்காந்துருக்கிற, உன்னுடைய எல்லா சுமைகளும் என் மேலே இருக்குங்கிறத மட்டும் நீ மனசில் வச்சுட்டு அந்த பாதையில் நீ நடந்து போ, நான் உனக்கு அந்த இடத்துல வழியை உண்டு பண்ணுவேன்னு இன்றைக்கும் கூட நம்மளை பார்த்து ஏசப்பா சொல்கிறாங்க. ஸோ நம்ம அப்படிப்பட்ட ஏசப்பா நம்ம கூட இருக்காங்கங்கிறது நம்புவோம். எல்லா போராட்டங்கள்லையும் எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்மளோட இருதயத்துக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் சங்கீதம் 62:5 தான். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நம்மளோட இருதயத்துக்கு நம்ம தான் குட்டீஸ் சொல்லி கொடுக்கணும். நீ எதுக்கு இப்படி பதறிட்டு கிடக்கிற, நீ எதுக்கு இப்படி சோர்ந்து போய் கிடக்கிற, நீ அவரை மட்டும் பாரு, உன் கண்கள் உன்னுடைய இருதயம் அவரை மட்டும் யோசிக்கட்டும். நீ என்ன எதிர்பார்த்திருக்கியோ அது கண்டிப்பாக அவரால் உனக்கு கொடுக்கப்படும்னு நீங்கள் உங்களோட இருதயத்துக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்கள் இருதயம் அதை பற்றி பிடிச்சிக்கிட்டு அவரை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அவரில் சந்தோஷம் அடைகிறதுக்கு தயாராகும். ஸோ அது அவரில் சந்தோஷம் அடைய தயாராகிடுச்சு அப்படின்னா நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஸோ இன்றைக்கி இந்த வசனத்தை நமக்கானதாக எடுத்துக்குவோம். நமக்கு அவர் இருக்கார், நாம் நம்புகிறது கண்டிப்பாக அவரால் நமக்கு நடக்குங்கிறத நம்ம நம்புவோம். கண்டிப்பாக அவர் எல்லா சூழ்நிலைகள்லையும் நமக்கு நின்று நம்மளை பாதுகாப்பார். ஸோ அதுக்காக இசப்பாட்டு ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணலாமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தகப்பன. இந்த நேரத்துலையும் கூட நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்கிறத விட நாங்கள் உமக்குள்ளே இருக்கிறோம். நீங்கள் எங்களை எந்த ஒரு சூழ்நிலை விட்டு கொடுக்காத தேவனாக இருக்கீங்கிறத எங்களுக்கு உணர்த்திருக்கீங்க டாடி. உமது கரங்களில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். உங்களோட சித்தத்தின்படியாக எங்களை வழி நடத்துங்க. ஆமீன்.